ஹலோ டெரர், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றே பார்த்து இந்த மாதிரி நம்ம எடுத்த 6 ஸ்டாக்கில் இன்றைக்கி நான் எடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் இதை தான் எடுத்தோம். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா டேயில் வச்சு பார்க்குறோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து கேப் அப் ஆச்சு. கேப் அப் எங்கே ஆச்சுன்னு சொன்னிங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட கேப் டவுன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த கேப் பார்டர்னு வாங்க. இது வந்து அப்பர் கேப் பார்டர், இது வந்து லோயர் கேப் பார்டர். லோயர் கேப் பார்டர்கிட்ட நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அது மட்டும் இல்லாத நம்ம வெயிட் பண்ணோம் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்கறதுக்கு. ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன ஆச்சு, ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன். நான் பஜாஜ் ஃபின்ஸில் ஏன் போகலன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் பார்டர், இதுவும் பார்த்திங்கன்னா கேப் பார்டர் தான். இந்த கேப் பார்டர் வந்து இந்த கேப் பார்டருக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் தான் போட்டிருக்கு, ஆனாலும் மேலே இருக்குது. ஸோ இது எந்த இடத்துல ஒன்றாலும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பலாம். அப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா வைக்கலாம், ஆனால் வந்து ரொம்ப லாங்காக இருந்தது. கிட்டத்தட்ட 76 15 40 பாயிண்ட்டு டார்கெட் எங்கே வைப்பீங்கன்னா, திடீர்னு இங்கே திரும்பிடுச்சின்னு வச்சுங்க, 76 60 கீழே கீழே போனோம். இந்த கேண்டிலுக்கு கீழே லோவில் தான் செல் போகிற மாதிரி இருக்கும். அதாவது இங்கே லோ பாருங்கள், இங்கே பாருங்கள், 59 95னா 60 கீழே செல் போய் நம்ம 54 வைக்கிறதுக்கு நம்ம இதை ட்ரேடு எடுக்காதே இருக்கலாம். ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்மி. ஸோ அந்த ரீசனுக்கோசரம் தான் இங்கே வருமானு தெரில. ஏன்னா இங்கே இந்த கேப் பார்டர் வந்து சப்போர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே போய்டும், நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அதுக்கே இங்கே சப்போர்ட் ஒரு ஹேமர் போட்டு திருப்பி போய் அப்புறம் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி இறங்குச்சு. ஆனால் நமக்கு இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து டவுனில், அதாவது ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸோ அதனால் நான் இங்கேயே செல் போயிட்டேன். அது கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளேயே நான் செல் போயிட்டேன். கரெக்டாக கடைசி 1 மினிட்டில் அது கீழே இறங்கிச்சு. இதுதான் வந்து 18 19 இந்த கேண்டில் தான் 1 2 3 4 இந்த 5வது கேண்டிலோட ஹையை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹை பார்த்தீங்கன்னா 98 இருக்குங்களா, இந்த ஹை 98 இருக்கா இதில், இந்த இடத்துல பாருங்கள், இந்த 98 இந்த இடத்துல நான் கரெக்டாக இந்த இடத்துல 90 வர சொல்ல செல் போனேன். இதில் போன உடனே கரெக்டாக டவுன் ஆக போதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா 3 கேண்டில் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த ரீசனுக்கோசரம் நான் செல் போனேன். இன்னொன்று ட்ரேடிங் வந்து இந்த 1 மினிட்டில் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே கேப் பார்டர், அப்போ லோயர் கேப் பார்டர் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் இதில் செல் போனேன். கரெக்டாக என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சேன். அதாவது எங்கன்னா இதுதான் என் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சேன். இந்த எட்ஜி 870 தான். 70ன்றது நான் ஒரு 5 பாயிண்ட் முன்னாடி 75 வச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து திரும்புகிற மாதிரி இருந்தது. ஆனால் நிஃப்டி பார்த்துருக்கு, ஏன்னா சில டைமில் நிஃப்டிக்கு ஏற்ற மாதிரி திரும்பிடும் மார்க்கெட்டு. ஸோ அந்த ரீசனுக்கோசரம் நான் நிஃப்டியை செக் பண்ணேன். நிஃப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல திரும்புகிற மாதிரி இருந்தது. அது இல்லாத 1:2 படி நம்ம டார்கெட் ஆல்ரெடி அச்சீவ். நம்ம ஸ்டாப் லாஸ் என்னன்னு சொல்ல வந்துட்டேன் பாருங்கள். ஆர்டர் பாருங்கள், 9:18க்கு நான் ட்ரேடு இது பண்ணேன். 9:45லாம் எல்லாமே ஓகே, ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. 11,990க்கு 15 குவான்டிட்டி செல்லு. டார்கெட் பார்த்தீங்கன்னா எங்கே போட்டிருந்தேன்னா 860 65 இந்த ரேஞ்சில் போட்டிருந்தேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 821, கிட்டத்தட்ட வெறும் 30 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு. நமக்கு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப்போ 60 பாயிண்ட்டு. 15 குவான்டிட்டினா கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்டுனா 450 ரூபா வந்து ஸ்டாப் லாஸு. ஒரு 150 ரூபா ப்ரோக்கரேஜ் போய்டணும் வைங்க. 600 ஸ்டாப் லாஸு, 1200 டார்கெட்டு. இந்த இடத்துல டார்கெட் போட்டேன். ஆனால் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம்னா ஃபுல்லாக டார்கெட் எடுத்துருக்கலாம். ஆனால் நான் புக் பண்ணது பார்த்திங்கன்னா எங்கே புக் பண்ணியிருக்கேன், 11,990 பாயிண்ட்டு புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1350 ரூபா. ஓகேங்களா, சரி. இன்றைக்கி ட்ரேடு இது தான் நான் கார்டில் கொடுக்குறேன். அதே மாதிரி என்டிபிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம எய்ம் பண்ண முடியே கீழே தான் வந்திருக்கு மார்க்கெட்டு. 47.50 கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா செல் போகலானோ. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 46, செகண்ட் டார்கெட்டு கீழே போவோம். என்டிபிசி ஸோ 46 வரைக்கும் போயிருக்கு. அடுத்த டார்கெட்டு பார்த்திங்கன்னா 44, ஃபைனல் டார்கெட்டு 42. ஆனால் நம்ம 1:2 கனெக்ட் பண்ணோம்.
நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 47.50க்கு க்ளோஸ் வச்சா செல் போகணும்னு சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49.50, 2 ரூபா ஸ்டாப் லாஸ்னால் 4 ரூபா டார்கெட்டு. 47.50னா 43.50 வரது வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா 1 2 3 வாட்டி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல சப்போர்ட் இன்னும் க்ளோஸ் பண்ணல. ஸோ அந்த ஒரு ரீசனும் இருக்குது. நம்ம நார்மலாக பொசிஷனை வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் போது மார்க் பண்ணி எடுப்போம். இந்த லெவலுக்கு கீழே போச்சு அப்படின்னா, ஏன்னா அது ப்ரீவியஸ் டேவோட லோ கீழே போகுது அப்படின்னும் போது ஓகே. ஆனால் ஓவரால் நம்ம லாங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் பார்க்கணும். கரண்ட்டு மார்க்கெட் கண்டிஷனில் பார்க்கணும். ஏன்னா நிஃப்டி திரும்பிடுச்சுன்னு வச்சுங்க, ஓவரால் எல்லா ஸ்டாக்கும் திருப்பி விட்ருவாங்க. ஸோ அப்போ நம்ம சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம பாட்டுன்னு உட்காந்தே இருக்கக்கூடாது. ஐயா நம்ம பார்த்த லெவல் கரெக்டு தான், இந்த இடத்துக்கு கீழே போச்சுன்னா கீழே இது வரைக்கும் போயிடும் அப்படின்னு இல்லை. சில டைமில் நிஃப்டி சப்போர்ட் எடுக்குது, மற்ற ஸ்டாக் சப்போர்ட் எடுக்குது அந்த இண்டெக்ஸில் அப்படின்னா இந்த ஸ்டாக்கும் சேர்த்து திருப்பி விட்ருவாங்க. ஸோ அந்த ரீசனுக்கோசரம் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக அப்டேட்லேயே இருக்கணும். மார்க்கெட்டில் ஆர்டரை போட்டு காலாட்டிக்கிட்டுலாம் உட்காந்துட்டு இருந்தால் கதைக்கு ஆகாது. ஓகேங்களா? நம்ம அடுத்தடுத்து என்ன இந்த கேண்டில் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இப்போது மார்க்கெட் எங்கே இந்த லெவலுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ ஆக்ட் பண்ணணும். இப்போ இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலும் மார்க்கெட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா அது நல்ல வால்யூமில் போய் பாருங்கள். கரெக்டாக இந்த லெவல் போச்சிங்களா, இந்த லெவல் போனதும் ரிஜெக்ட் ஆகுது பாருங்கள் ப்ரைஸ் வந்து. இதுதான் வந்து இப்படி தான் நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த லெவல் நான் பண்ண ஒரே தப்பு என்னென்னா, மார்க்கெட் இந்த லெவலுக்கு பிரேக் பண்ண உள்ளே போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த கேண்டில் திருப்பி விட்டாங்க கரெக்டாக. அதுக்கப்புறமா தான் கீழே க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா? இதுதான் விஷயமே இதில். இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த லெவலை பிரேக் பண்ணி இதையும் பிரேக் பண்ணி இதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கணும். மேலே போயிட்டு ரீடெஸ்ட்டு பண்ணி இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா இங்கே பை எடுக்கலாம், கீழே இங்கே ஸ்டாப் வைக்கலாம். கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் ஸ்டாப்லாம், இங்கேருந்து 100 பாயிண்ட் டார்கெட் வைக்கலாம். 570னா 670. ஓகேங்களா? இப்படி தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி ட்ரேட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. நான் அந்த வீடியோ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.